வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். நான் தான் உங்க செர்பி தமிழன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா ஒரு பஸ்ஸை சூஸ் பண்ணி வந்தப்போ நமக்கு ஒரு ஸ்ரீலங்கா நண்பர் அறிமுகமானாரு. வணக்கம் நண்பா. வணக்கம். அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்க போறேன். நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. கன்சல்டிங் ஃபீஸ் இவ்வளவு கேக்குறாங்க, இது கரெக்டா இருக்குமா, நான் இங்க வந்தா இவ்வளவு சம்பாதிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. இவர் பஸ் டிரைவிங் பண்ணிருக்காரு. இவர்கிட்ட நம்ம சில டீடைல்ஸ் கேட்போம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் பீப்புள் நமக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ. அவங்க என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்தா ஸ்ரீலங்கால இருந்து அப்ளை பண்ணா 15 லட்சம் பக்கம் கேட்குறாங்களாமா. இங்க 15 லட்சம் கொடுத்து செர்பியாவுக்கு வந்தா நம்ம சம்பாதிக்க முடியுமா, ஏர்ன் பண்ண முடியுமா? வந்த உடனே முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் போகும் அந்த காசு உழைக்கிறதுக்கு. நான் வரக்குள்ளண்டா எனக்கு ஒரு 8.5 லட்சம் முடிஞ்சுச்சு. 8.5 லட்சம் முடிஞ்சது. இப்ப அதை விட கொஞ்சம் ரேட் கூட தான் போகுது. இப்போ மேக்சிமம் 10.5 கிட்ட முடியுது. ஓகே ஓகே நண்பா. இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற காசு அனுப்புறது உங்களுக்கு பெட்டரா இருக்கா? உங்க ஃபேமிலியோட மெயின்டெனன்ஸ்க்கு கரெக்டா இருக்கா? ஓ, பெட்டரா இருக்கு. 500 ரூபா சம்பளத்துக்கு தான் வந்தோம், யூரோ. அதுல ஒரு மாதிரியா கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்கா காசுல எப்படியும் ஒரு 150 அப்படியே எடுக்கலாம். ஓ, 500 யூரோனா 2.5 லட்சம் ரூபா வருது. 1.5 லட்சம் ரூபா. ஓகே நண்பா, நம்ம ஸ்ரீலங்கன் ஃபாலோவர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்றேன். நீங்க ஒரு 500 யூரோ நீங்க உங்களுக்கு சம்பளம் நீங்க வந்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1.5 லட்சம் ரூபா போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.